போலீசார் அவ்வப்போது கூட்டம் அதிகமாக இருந்தாலும் அந்த பகுதிகளில் ரோந்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இங்கு சீருடை இல்லாத போலீசாரும் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். காரணம், ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் அதிக அளவில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மழை பெய்தாலும் நிகழ்ச்சி கொண்டாட்டம் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்றும் தள்ளுவது சற்று தாமதம் ஏற்பட்டு இருக்கிறது. காவல்துறையினர் இவரோடு சமாதானமான பேச்சுவார்த்தையில் ஒரு பக்கம் ஈடுபட்டு வருகிறார்கள். மழை சற்று நின்ற பிறகு இந்த கொண்டாட்டம் தொடரும் என நிகழ்ச்சி தர ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் சொல்லப்பட்டாலும் நாங்கள் கிட்டத்தட்ட 2000 முதல் 5000 வரை நாங்கள் டிக்கெட் கொடுத்து இங்கு வாங்குகிறோம். எந்தவித நிகழ்ச்சியும் நடைபெறாமல் நாங்கள் எப்படி இந்த காசை எங்களால் செலவு செய்ய முடியும் என வாக்குவாதம் ஒரு பக்கம் நடைபெறும். கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதால் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தையே சொல்லியிருந்தீங்க. என்னென்ன விஷயங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, தற்போது அந்த காவல்துறைகள் இருக்கிறார்கள் താല്പര്യം അപ്പൊ രാവിലെ ഇപ്പൊ ന്യൂസ് മലയാളം വെച്ച് കേൾക്കുന്നു. രാവിലെ തീർച്ചയായിട്ടും ഞാൻ രാവിലെ 6:30 മുതൽ 8 മണി വരെ കേൾക്കും. പിന്നെ 6 മണിക്കൂർ ബ്രേക്ക്. அந்த காட்சிகள் காட்டுறாரு. இளைஞர்கள் இருக்காங்க, இளம்பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு புத்தாண்டு அவங்க கொண்டாடிட்டு வராங்க. இந்த புத்தாண்டு தொடங்குவதற்கு சில நிமிடங்களில் உள்ள நிலையில மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போட ஒரு உற்சாகத்துல வரவேற்று வராங்க. இங்க கூட ஒரு பெண் இருக்காங்க. கேட்போம், இந்த புத்தாண்டை என்ன மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை வரவேற்கிறீங்க? இந்த புத்தாண்டு கொடுத்திருக்கேன். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறீங்க. இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன மாதிரி சந்தோஷம் கொடுக்குறீங்க? இப்ப இந்த நடனம் ஆடும்போது எவ்வளவு உற்சாகம் உங்களுக்கு ஏற்படுது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய